வனிதா இங்க பாரு. சீ, நீ என்ன லூசா? உனக்கு எத்தனை வாட்டி சொல்றது எனக்கு இந்த மாதிரி லிப்ஸ்டிக் மேக்கப்ல பிடிக்காதுன்னு? அதையே புரிஞ்சுக்க மாட்ற? இப்ப எதுக்கிட்டி அழைச்ச? எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. ஏய் இங்க பார், உன்கிட்ட எத்தனை தடவை சொல்றது? இப்போ இருக்க ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி ஒரு ஜீன்ஸ் பேண்ட் டி-ஷர்ட் போட்டு சொன்னா கேட்க மாட்டியா? எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி கேவலமா ஒரு புடவை சுத்திட்டு வந்து நிக்கிற. உன்னை பார்த்தாலே கேவலமா இருக்குடி. நீ எல்லாம் எப்படி சென்னையில பிறந்தவள் தான் என்கிட்ட சொல்ற? இப்போலாம் பட்டிக்காட்டுல இருக்க பொண்ணுங்களே எவ்வளவு அழகா ட்ரெஸ்ஸிங் பண்றது என்ன, மேக்கப் போடுறது என்ன, ஹேர் ஸ்டைல் வச்சுக்கிறது என்ன, அவ்வளவு ஏன் அவங்க யூஸ் பண்ற பாடி ஸ்ப்ரே என்ன, நீயும் தான் இருக்கிய. என்னைக்காச்சும் ஒரு நாளாச்சும் எனக்கு பிடிச்ச மாதிரி ஹாட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு என் கூட பெட்ல வந்து படுத்திருக்கியா? இப்படி எல்லாம் கேவலமா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து படுத்தாதான் அவங்க பொண்டாட்டியா? ஆமாண்டி, நீ எனக்கு பாக்குறதுக்கு சினிமா ஹீரோயின் மாதிரியாச்சும் இருக்கணும். அப்படி இல்ல இந்த ஐடி கம்பெனில ஒர்க் பண்ற பொண்ணு மாதிரியாச்சும் இரு. அப்பதான் உன் மேல எனக்கு கொஞ்சமாச்சு ஃபீலிங்ஸ் வரும். நான் சொல்றது உனக்கு புரியுதா? பாப்போம் இந்த வருஷமாச்சு நீ மாறுறியான்னு. முதல்ல மூஞ்சிக்கு இந்த மாதிரி மஞ்சள் தேய்க்கிறத நிறுத்தி, அப்பதான் நீ எல்லாம் திருந்துவ. என்ன 5000 டெபிட் இருக்கு? 10,000, 5000, 15, என்ன டோட்டலா 1 லட்சம் ரூபாய் டெபிட் இருக்கு? என்ன பண்ணி தொலைச்சான்னு தெரியல கிரெடிட் கார்டை. ஏய், உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருக்காடி? கிரெடிட் கார்டுல இருந்து 1.5 லட்சம் ரூபாய்க்கு என்னடி பர்ச்சேஸ் பண்ண? கால் பண்ணாலும் எடுக்க மாட்டற, அவ்வளவு திமிரா உனக்கு? ஏய் இங்க பாரு, உன்கிட்ட தான் நான் பேசிட்டு இருக்கேன். இந்த ஆட்டிடியூட்லாம் என்கிட்ட காட்டாத. வர்ற கோவத்துக்கு அப்படியே. இப்ப எதுக்கு கத்திட்டு இருக்கீங்க? என்ன வேணும்? 1.5 லட்சம் ரூபாய்க்கு என்னடி பர்ச்சேஸ் பண்ண? அத முதல்ல சொல்லு. அதுவா, 1.5 லட்சம் ரூபாய்க்கு ஜஸ்ட் மாய்ஸ்சரைசர், சன்ஸ்கிரீன், ஃபேஸ் பிரைமர், ஃபவுண்டேஷன், காம்பாக்ட் பவுடர், அப்புறம் கொஞ்சம் ஷேட்ஸ் ஆஃப் லிப்ஸ்டிக், மஸ்காரா, ஐலைனர், ஐஷேடோ, அப்புறம் கொஞ்சம் மேக்கப் டூல்ஸ். எது இந்த கருமதி அடி 1.5 லட்சம் ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ண? எங்க 1.5 லட்சம் ரூபாய்க்கு ஜஸ்ட் மேக்கப் திங்ஸ் தாங்க வாங்கினேன். இன்னும் நான் காஸ்டியூம்ஸ் வாங்கணும், பேக்ஸ் வாங்கணும், ஷூஸ் வாங்கணும், பெடிக்யூர் பண்ணணும், மெனிக்யூர் பண்ணணும், ஹேர் கலர் பண்ணணும். உங்க கிரெடிட் கார்டுல 1.5 லட்சம் ரூபாய் தான் லிமிட் இருந்துச்சு. அதுதான் பர்ச்சேஸ பாதியிலேயே முடிச்சுட்டு வந்துட்டேன். அப்பதான் நீங்க கேட்ட மாதிரி சினிமா நடிகை மாதிரி ஆக முடியும். என்ன மன்னிச்சிரு வனிதா, நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கேன்னு இப்பதான் எனக்கு புரியுது. என்னங்க சினிமால வர வில்லன் மாதிரி ஒரே நிமிஷத்துல மாறிட்டா எப்படி? ஒரு 4-5 நாளுக்கு அப்புறம் மாறுங்க. அப்பதான் எனக்கு பிடிச்சதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ண முடியும் உங்க கிரெடிட் கார்டுல. ப்ளீஸ் என்ன மன்னிச்சிரு வனிதா. இதுக்கப்புறம் நீ இந்த மாதிரி ஸ்டைல் ஆயிரு, இந்த மாதிரி காஸ்டியூம் போடு அப்படி எல்லாம் சொல்ல மாட்டேன். உனக்கு பிடிச்ச மாதிரி நீ இரு, நீயா இரு. நான் உன்னை எதுவும் சொல்ல மாட்டேன். என்ன நம்பு. 1.5 லட்சம் ரூபாய் செலவானதுக்கு அப்புறம் தான் உனக்கு அறிவு வருது இல்ல? சாரி வனிதா.